ஈரான் மேலே அமெரிக்கா தாக்குதல் நடத்துறதுக்கான வாய்ப்பு இன்னும் ஒரு சில நாட்கள் இருக்குது அப்படிங்கிற போல் தெளிவான ஒரு விளக்கம் கிடச்சிருக்கு. அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்துடலாம். இன்னும் மிக முக்கியமான தகவல், ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் பகுதியில் கப்பல்களை பெரிதும் இப்போ போகிறது இல்லையா. அதாவது அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இருக்க இந்த பிரச்சனையில் அவங்க எல்லாருமே என்ன ஒரு நிலைமைக்கு வந்துட்டாங்கன்னா, அட போங்கடா நீங்கள் பிரச்சனையை முடிச்சுக்கிட்டு சொல்லுங்கடா அப்படிங்கிற போல் அந்த பகுதியில் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு கப்பல்களே போகிறது இல்லையா. அது என்ன அளவு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். இப்போ இன்னும் மிக முக்கியமானது என்னென்னா, ஈரான் அமெரிக்க மக்களுக்கு நீங்கள் உங்களுடைய அரசாங்கத்தை ஒரு சில கேள்வி கேட்கணும் அப்படிங்கிற போல சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க, வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. ரொம்ப ஈஸியான ஒரு வேலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணுறது. ஸோ நம்ம சேனலுக்கு இது அதிகமாக தேவைப்படுது அப்படிங்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணுங்க. இப்போ முதல்ல நம்ம ட்ரம்ப் கிட்ட இருந்தே போயிடலாம். ட்ரம்ப் அழுகாத இருக்கிறதா ஈரான் கிட்ட மேக்கே டீல் அப்படிங்கிற போல சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனால் ஈரான் அதை காதல் வாங்குற போல தெரியல. அப்படி என்னதான் ட்ரம்ப் சொல்றாருன்னா, மிக முக்கியமாக அமெரிக்கா சைட்லேருந்து சொல்லப்படுவது, நீங்கள் அணு ஆயுதம் தயாரிக்கக்கூடாது, அப்போ அந்த அணு ஆயுதத்துக்கு தயாரிக்க வச்சிருக்கக்கூடிய செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை எங்ககிட்ட தந்துருங்க அப்படிங்கிற போல சொல்கிறாரு. ஆனால் ஈரான் இதை காதில் வாங்குற போல தெரியல. இப்போ புதிய சுப்ரீம் லீடர் முஸ்தபா கமேனி என்ன சொல்கிறாருன்னா, ஏவுகணையாக இருக்கட்டும், அணு ஆற்றலாக இருக்கட்டும், அது எங்கள் நாட்டோட மிகப்பெரிய சக்தியாக இருக்குது, அதை நாங்கள் எப்போதும் விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற போல சொல்லியிருக்காரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈரான் அணு ஆற்றல் அப்படி இல்லைனா அவங்களுடைய ஏவுகணை அதிகமாக தயாரிக்கக்கூடிய முடிவுகளை விடுற வரைக்கும் ஈரானை சும்மா விட போகிறது கிடையாது. அடித்து எந்த அளவுக்கு நொறுக்க முடியுமோ, அவங்களை எந்த அளவுக்கு சேதம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணுவாங்க. நீங்கள் எழுதி கூட வச்சுக்கோங்க. இதுக்கு அவங்க ஒத்துக்கிட்டே தான் ஆகணும். அதனால் இந்த முடிவை ஈரான் விட்டு தர போல் இல்லை. ஈரானும் இதை தான் சொல்லியிருக்காங்க, அமெரிக்கா மேலே எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது, இதனால் இந்த போர் திரும்ப ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிற போல் சொல்லியிருக்காங்க. இன்னும் மிக முக்கியமான தகவல், இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் பகுதியில் கப்பலே போகலை அப்படிங்கிற போல் சொல்லியிருந்தோம் இல்லையா. அதாவது 90% கப்பல் அப்படியே நிப்பாட்டி வச்சுட்டாங்க. ஏன் அப்படின்னா, ஈரான் அங்கிருந்து நீ திரும்ப பேசுகிற அப்படின்னு சொல்லவும், அமெரிக்கா நீ திரும்ப பேசுவோன்னு சொல்லி இப்படி இவங்க பேச்சுவார்த்தையிலையோ இல்லை தாக்குதல்லையோ திரும்ப இப்படி பண்ணிக்கிட்டே இருக்காங்களே தவிர இதற்கான ஒரு சரியான வரையறை அப்படிங்கிறது கிடைக்க மாட்டேங்குது. ஏன் அப்படின்னா, ஈரான் சைட்லேருந்து பல தலைவர்கள் இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே இந்த போருக்கு அமெரிக்கா தரக்கூடிய அந்த பாயிண்ட்டுகளுக்கு ஒத்துக்கிட்டால் மட்டும்தான் இந்த போர் அப்படிங்கிறது நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதில் முக்கியமானது இந்த அணு ஆயுதம். இந்த அணு ஆயுத திட்டத்துக்கு தான் ஒத்துக்கவே மாட்டுறாங்க ஈரான். அப்படி இவங்க ஒத்துக்காத போது நம்ம முன்னாடி சொன்னது போல் இந்த போர் தொடர்ந்து போகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது. இந்த முறை அமெரிக்கா இன்னும் ஸ்ட்ராங்காக ஈரானை எந்த அளவுக்கு தாக்குதல் நடத்த முடியுமோ, சும்மாலாம் இருக்க மாட்டாங்க. ஈரானும் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவை எந்தெந்த இடத்துலலாம் தாக்குதல் நடத்தலான்னு இந்த கிடைக்கக்கூடிய கேப்பில் அவங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போ இந்த 2 பேரில் திரும்ப போர் ஆரம்பிச்சிச்சு, இந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது சரியாக போகாமல் அப்படின்னா, யார் நல்லா சரியாக 2 பேர்த்தில் கணிச்சு கரெக்டாக யார் இடத்த யார் எப்படி அடிக்க போகிறாங்க அப்படிங்கிறத அந்த தாக்குதல் அழிவில் நமக்கு தெரியும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்க முடியும். அதை நம்ம சேனலில் உங்களுக்கு கரெக்டாகவும் நான் சொல்லுவேன். என்னடா ஒரு அழிவு பார்க்குறதுக்கு இந்த அளவுக்கு ஆர்வமாக இருக்கீங்களான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும், இல்லை தகவலை நீங்கள் தினமும் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா தெரியும். இந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது 1% கூட முன்னேற்றம் இல்லை அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்க முடியும். நான் நேற்றைய வீடியோலேயே சொல்லியிருந்தேன், ஈரான் அமெரிக்காவுக்கு ஒரு புதிய சமரச திட்டத்தை அனுப்பிச்சிருந்துன்னு சொல்லி. இப்போ அந்த திட்டத்துக்கு ட்ரம்ப் ஒத்துக்கலை. ஆனால் இப்போது ஈரான் இந்த சமரச திட்டம் அனுப்புறதை நம்ம 2 பார்வையில் பார்க்கலாம். ஒன்று, ஈரான் இந்த போரை விரும்பலையா, இல்லை இந்த போரை கொஞ்சம் தள்ளி போட பார்க்குறாங்களா. அதாவது இந்த போர் பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கு இல்லையா, இது திரும்ப ஆரம்பிக்கிறது தள்ளி போட பார்க்குறாங்களா அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கணும். ஏன் அப்படின்னா, இப்போ ஈரான் இன்னும் கொஞ்சம் பயங்கரமாக அவங்கள ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத இதுக்கு முன்னாடியே நம்ம வீடியோவில் சொல்லியிருந்தோம். அப்படி ஈரான் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுடைய ஏவுகணை இருக்கு இல்லையா, இந்த போருக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு ஒரு 5 தயாரிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா, இப்போ அதை 3 மடங்காவோ இல்லை 4 மடங்காவோ அதிகமாக தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க அதிவிரைவாக அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். திரும்ப இந்த போர் பேச்சுவார்த்தை சரியாக போகலை அப்படிங்கும்போது திரும்ப ஆரம்பிச்சிச்சுன்னா பயங்கரமான தாக்குதல் ஈரான் சைடில் இருந்தும் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கலாம். இப்போது இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் பகுதிக்கு மற்ற நாடுகள் என்ன சொல்லுதுன்னா, இது எல்லாருக்குமான பாதை, நீங்கள் இதை தடுக்கக்கூடாதுன்னு. ஆனால் ஈரான் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் பகுதியில் இருக்குது, நாங்கள் கண்ட்ரோல் எடுத்துப்போம் அப்படிங்கிற போல சொல்லுது. அடுத்து ஈரான் அமெரிக்க மக்களுக்கு ஒரு சில தகவல் கொடுத்துருந்தாங்க இல்லையா, அது என்னன்னு பார்த்தலாம். அதாவது அமெரிக்க மக்கள் அவங்க அரசாங்கத்தை கேள்வி கேட்கணும் இந்த போரை பற்றி பொறுப்புணர்வோடு அப்படிங்கிற போல் ஈரான் சொல்லியிருக்காங்க. இது அமெரிக்கா ஈரானுடைய மக்கள் மேலே என்ன பயன்படுத்தினாங்களோ திரும்ப ஈரான் அமெரிக்கா மக்கள் மேலே பயன்படுத்துகிறாங்க, அவங்கள குழப்பி வர்றதுக்கு அப்படிங்கிற போல் நம்ம எடுத்துக்கலாம். இது பெருசாக எதுவும் ஆகாது அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக எடுத்துக்கலாம். ஆனால் ஒன்று மட்டும் இந்த வீடியோவை முடிக்கிற போது நான் சொல்கிறேன், திரும்ப இந்த போர் அப்படிங்கிறது
ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்குது. ஏன்னா அமெரிக்கா ஈரான் கிட்ட அணு ஆயுதம் அப்படிங்கிற பேச்சு எடுத்தாலே அது எங்களுடைய உரிமை, நாங்கள் தயாரிக்காமல் இருக்கிறதும் எங்களுடைய விருப்பம் அப்படிங்கிற போல சொல்கிறாங்க. அமெரிக்கா நீங்கள் உருவாக்கக்கூடாது அப்படிங்கிற போல கட்டளை இடுறாங்க. இதெல்லாம் தாண்டி எப்படி இந்த போர் அப்படிங்கிறது இன்னும் பேச்சுவார்த்தையில இருக்குது அப்படிங்கிறது எனக்கே சந்தேகமாக இருக்குது. அதனால் திரும்ப 2 பேருமே அவங்க ஆயுதத்தை ரீலோட் பண்ணி வச்சிருக்காங்க. திரும்ப பயங்கரமாக அடிச்சுக்க போகிறாங்க அப்படிங்கிறது மட்டும் இந்த இடத்துல நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத சொல்லி முடிக்கிறேன்.